हरिः ओं श्रीगुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सकलसमयसृष्टि सच्चिदानन्ददृष्टि निवसतमेव श्रीगुरुदिव्यदृष्टि सद्गुरुनाथगुरुमण्डलस्वरूपे नमः। ऋषि गोत्रात्मनच्युतानन्द गोविंद केशवान् ज्ञानानन्दमयं निर्मलस्फटिकाधरमाधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे। जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर मम पाहि। हर हर शंकर जय जय शंकर, जय जय शंकर मम पाहि। सर्वेभ्यः नमस्कारः, स्वागतं सुप्रभातं च। श्रद्धा भक्ति उचित चिंतना எல்லாமே நமக்கு இன்னையோட காலகட்டத்தில் நம்ம மனோநிலைய ஆன்மீகத்தில் எந்த விதத்தில் அவாவா சக்தி பாவனைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விஷயங்களை ஆசையோடு தெரிஞ்சுக்கிறோம், பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான் பக்தி. ஔவையார் சொன்ன மாதிரி கற்றது கையளவு, கல்லாதது உலகம். எல்லா உபனிஷத்து, எல்லா பிரம்மசூத்திரம், விவேகா, சூடாமணி, நாராயணம் எல்லாத்தையும் நம்ம படிக்க இன்னும் படிக்கணுங்கிற ஆசை அளவில்லாமல் வரும், தாபமும் ஏற்படும். மற்றவா இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இன்னும் ஒன்று கூட வரலையே. அதில் ஒரு நம்மையும் அறியாத ஒரு நல்ல விஷயந்தான் இதுலேயும். அதில் ஒரு துளளவு ஒரு பொறாமை, போட்டி, அகங்காரம் இதெல்லாம் நம்ம சரியான பாதை தான். அந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் கற்றுக்கணுமேங்கிற ஒரு ஆர்வச்சுடி. அதே சமயம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு, எந்தவித அளவு, நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவா, தேகத்தில் தெம்பு இருக்கிற அளவா, நேரம் ஒதுக்கிறது அளவா, எல்லாத்தையும் விட எத்தனையோ நம்மளால் ஞாபகம் வைத்துக்க முடியும். ஞாபகம் வச்சுட்டு நிற்று போடுறது கூட முடிஞ்சிடும். அது எத்தனை தடவை நம்ம திரும்பி புனஸ்மரணம் பண்ணுறோம். அதில் இருக்கிற மெய் அர்த்தத்தை விட கருத்தை நம்ம வாழ்க்கையில், நம்மளோட வாழ்க்கையை நம்ம உயர்ந்ததுக்கு மாற்றிக்கிறதுக்கு எத்தனை முயற்சி செய்திருக்கும். ஏதாவது மாறுதல் ஏற்பட்டதா? 2 வருஷம் முன்னாடி நம்ம மனோநிலை இருந்ததுக்கு இன்றைக்கி அதில் ஓரளவு சந்தோஷம், சாந்தி, நிம்மதியாக அடைஞ்சிடுவோமா? இல்லை டென்ஷன், இது முடிக்காட்டா அவள் போச்சுப்பா, அது முடிக்கிறதுக்கா இவா பதில் சொல்லுவாய், காலங்காத்தா 3:45 நான் முன்னாடி போடணும், ஆடியோ பதிவு பண்ணணும். அந்த டென்ஷனோடு இருந்தாக்க பக்தி ஸ்ரத்தைக்கு வியர்த்தம், அர்த்தமில்லாமல் போயிடுங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. மகாபிரிவா சொல்கிறா, ஆச்சாரியர் சொல்கிறா. அப்போ இதெல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்கும் என்ன தேவை? நிம்மதி எங்கே கிடைக்கும்? அமைதியாக தனிமையில் கிடைக்கிற அமைதி வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்மளே பார்ப்போம், ஆச்சாரியர்கள், மகாபுருஷன் நதிக்கரையில் போய் உட்காந்துட்டு தான் தபஸ் பண்ணுவான். யாரும் அவ்வளோ சீக்கிரம் அங்கே அதே நிலையில் இருக்கவா தான் வருவாள். அதனால் ஒருத்தருக்கு சௌக்கியமான கேட்டுட்டு அவள் வேலையை பார்க்க போயிடுவோம். ரூமில் கதவை சாத்திண்டா இன்றைக்கி தனிமையாக இருந்தாக்கா லைட் இருக்குமா இருக்காதா, ஏசி இருக்குமா இருக்காதா, மற்றவா வெளியில் வருவாளா வராளா, அது எல்லாத்தையும் விட்டுவிட்டோம். நம்ம தனியாக யோசித்து பார்க்கணும். அந்த தனிமையில் வர ஆனந்தம் அதுக்கு அளவே கிடையாது. அப்போ அந்த தனிமையில் யோசித்து பார்க்கறதுல தான் உயர்ந்த நிலையில் ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம போதனை, ஆத்ம சிந்தனை இதெல்லாம் நமக்கு வளரும். இதெல்லாமே பக்தி மார்க்கத்தில், ஆன்மீக மார்க்கத்தில் வெவ்வேறு படிக்கட்டுகள். ஏற மலைக்கு ஏறுற மாதிரி, இறங்க நதிக்கரை படிக்கட்டில். இப்போ இது எல்லாத்துக்கும்
பகவத்பாதர் எவ்வளோ கிரந்தங்கள் எவ்வளோ பாஷ்யங்கள் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ ஸ்தோத்திரங்கள், ரத்ன மாலைகள், சிவானந்தலரி, ஆனந்தலரி, அதை தவிர சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாரா ஸ்தோத்திரம், அன்னபூர்ணி அஷ்டகம், இப்படி எல்லாம் நிறையா கொடுத்துருந்தா கூட பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், எல்லா உபனிஷத்துக்கும் பாஷ்யம், அதை தவிர பிரஸ்தானத்ரயம், அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு பிரகடன கிரந்தம்னு சின்ன சின்ன கிரந்தங்கள் பண்ணியிருக்கு. இந்த பிரகட கிரந்தங்கிறது பிரஸ்தானத்திரத்தில் ஒரு முக்கியமான அம்சம். பிரஸ்தானம்னாலே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம யாத்திரா பக்காவாரி வீட்டில் தான் சொல்லுவாள். பகவத்பாதர் நம்ம வந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம போய் அடைய வேண்டிய இடம் ஒன்று இருக்க, அது கைலாசம்னு வச்சுக்கோங்க, முக்தி நிலைன்னு வச்சுக்கோங்க, வைகுண்டம்னு வச்சுக்கோங்க, ஸ்வர்கலோகம், சத்தியலோகம், எங்கே இருந்தாலும் இந்த பராலோகத்தை அடையிறதுக்கு தயார் பண்ணிக்கிறதுக்கு பிரஸ்தானத்ரயம், ஒன்று பகவத்கீதை, ஒன்று பிரம்மசூத்திரம், இன்னும் விவேகாச்சூடாமணி மாதிரி ஒரு கிரந்தம். பிரம்மசூத்திரம் அத்தியானம் பண்ணியவாளுக்கே அது ஒரு பெரிய விஷயம். பாமர ஜனங்களுக்கும் பகவத்கீதை ரொம்ப ரொம்ப சுலபம், கிருஷ்ணானமாக்கும் தான் சொல்லிட்டு விவேக சூடாமணி நடவு இதெல்லாமே நமக்கு வைராக்கியத்தை வளர்த்துன்ட்டு சின்ன சின்ன இகலோக சுகத்திலிருந்து ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு பரமாத்மன நாராயணன், பரமேஸ்வரன், ஈஸ்வரன் நல்ல ஹிதம் பண்ணி அந்த சிந்தனையிலேயே நடக்கிறதுக்கு சின்ன சின்ன பிரகட கிரந்தங்களை பண்ணியிருக்கார். அதில் பஜகோவிந்த ஒரு முக்கியமான கிரந்தம் இருக்கட்டும். இன்னும் சின்ன சின்ன கிரந்தம் பஞ்சகம்னு சொல்லி 5 பஞ்சகங்கள் பகவத்பாதர். நிறையா பஞ்சகங்கள் இருக்குது. இந்த பிரகடன கிரந்தங்கிற கிரந்தம்னாலே முடிச்சேன்னு உங்களுக்கு ஒரு தரம் எடுத்து சொல்லியிருக்கேன். என்னெல்லாமும் சிக்கலை முடிச்சு போட்டு நம்ம வெளியில் வரணும். அந்த பிரகட கிரந்தத்தில் காஷி பஞ்சகம், மாத்ருகா பஞ்சகம், மாத்ரு பஞ்சகம் 2 விதமும் சொல்லலாம், மனிஷா பஞ்சகம், மாயா பஞ்சகம், யதி பஞ்சகம். பேர் எல்லாமே கேட்டாலே ஆஹா இப்படிலாம் ஒரு பஞ்சகம் இருக்கா, தெரிஞ்சவ எல்லாருமே தெரிஞ்சுக்கோம். இருந்தும் ஒரு 5 உதாரணம் சொல்கிற மாதிரி சேர்ந்து சொல்லும்போது இந்த பஞ்சகங்கள் ரொம்ப உயர்ந்த கிரந்தங்கள். 5 ஸ்லோகங்கள் தான் வேதாந்தமே அது அடங்கிது. உபனிஷத்தோட சாரம் கீதோபனிஷத். திவ்ய பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களில் சொன்னதெல்லாம் ஆண்டாள் கோதா 30 பாசுரத்தில் திருப்பாவையில் முடிச்சுட்டான். இந்த 30 பாசுரம் படித்தா 4 வேதம் படித்ததுக்கு சமம். அவ்வளோ துல்லியம். அப்படியெல்லாம் கிரந்தங்கள் நம்ம சான்றுகள்லாம் நமக்கு சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பிரகட கிரந்தத்துக்குள்ள பஜகோவிந்தமும் ஒரு முக்கியமான கிரந்தம் இருந்து அதில் ஒரு 30 ஸ்லோகம் இருக்குது. அது இன்னும் ஆழ்ந்த கருத்து. அதில் எத்தனை கருத்து இருக்குங்கிறத நம்ம யோசித்து பார்க்கறதுக்கு ஒரு ஜென்மம் போடாதுன்னு எனக்கு தோன்றுது. அப்படி இருக்கிறதுல போனால் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வர ஒரு எண்ணம். இதில் எதை முன்னாடி எடுக்கிறது, அதை குழுக்கள் முறையா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏதோ எனக்கு தெரிஞ்ச எண்ணத்தில் காசி பஞ்சகத்தை முன்னாடி பகிர்ந்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் துடிப்பு. அதை தொடர்ந்து மற்ற பஞ்சகங்களா பஜகோவிந்தமா இன்றைக்கி தெரியலை. உங்கள் எல்லாரோட ஆதரவோடையும் அபிமானத்தோடையும் இதை ஒரே நாளில் எடுத்து சொல்ல முடியுறதா, அவகாசம் கிடைக்கும்போது எடுத்து சொல்ல முடியுறதா? அதனால் இந்த உச்சித சிந்தனாங்கிறதுல ஒரு யூடியூப் சேனல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி நடுவில் விட்டு போயிடுது. அதுக்கு இப்போ ஒரு புனருத்தாரணம் கிடைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அது எப்பப்போ எனக்கு சமயங்களில் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன். சில ரெக்கார்டிங் கிளாஸ் நடக்கும்போதே நடக்கிற மாதிரியும் அமையும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க்கை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி நம்ம குரூப்பில் பரஸ்பரம் டிஸ்கஸ் பண்ணுவோமோ, பகிர்ந்துப்போமோ, உங்களோட அன்பார்ந்த கருத்துக்களை நீங்கள் ஃபீட்பேக்கில் அவசியம் வாய்ஸ் மெசேஜிலோ டெக்ஸ்ட் மெசேஜிலோ கொடுக்கணும். இன்னும் அதிலிருந்து சில சந்தேகங்கள் வரலாம், சில புது புது அபிப்பிராயங்கள் வரலாம், அதையும் பகிர்ந்துட்டு இதை லைவாக பார்த்து அதில் கமெண்ட்ஸ் போடுறத விட தனியாக நம்ம குரூப்பில் நீங்கள் போட்டால் எல்லாருமே அதையும் பார்க்கலாம். பகவத் பாதாரோட கிருப்பையோட மகா பெரிவா மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாரோட கிருப்பையோட இந்த ஆன்மீக பயணம் தொடர்றதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். நானே அதில் இன்னும் பயிற்சி தான் பெற்றுருக்கேன். எவ்வளவு தரம் சொன்னாலும் தகட்டத்தில் எனக்கு எதுவுமே என்னோடய சொந்த கருத்து கிடையாது. சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி மகாபெரிவாரோட ஆகியபடி அங்கங்கே தெய்வத்தின் குரல் ஓம்கார சுவாமி அவர்கள் சொன்னது, வேலுக்கூடி கிருஷ்ணர் அவர்கள் சொன்னது, துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னது, முச்சூர் பிரம்மஸ்ரீ வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது, இதே மாதிரி பரமாத்மா சுவாமி ஆன்மீக பாதையில் இருக்கிற எல்லாரோட உபன்யாசங்கள் கிரந்தங்கள் அப்பப்போ கேட்டது. அது குறிப்பெல்லாம் எடுத்திருக்கேன்னு தவிர ஒரு சொல்லும்போது அந்த குறிப்பை பார்க்கணுன்னா அது தேடுறதில்லை. என் மனசில் என்னென்ன தோன்றுறதோ அது அப்படியே சொல்கிறதுக்கு பிரமாணத்தை கேட்டது வச்சுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் நான் புது பிரமாணம் தேடணுங்கிறது எடுத்து சொல்லணுங்கிறது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பப்போ தோணும், இதில் சொல்லியிருக்கிறேன், அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எந்த உபமானம் கொடுத்தாலும் யார் மனசும் புண்படுத்தணுங்கிற சிறிதளவு நோக்கமும் கிடையாது. எப்போதும் ஆச்சாரியர்கள், தெய்வங்கள், பெரியவர்கள், சான்றுகள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு மற்ற குழந்தைகள், சின்ன குழந்தைகள், குடும்பத்தில் நடுத்தர இருக்கிற எல்லா வயதானுக்கும் இதெல்லாம் சமாச்சாரங்கள் எந்த அளவுக்கு 10 நிமிஷமும் காதில் கேட்குறாங்களோ அந்த 10 நிமிஷத்துக்காவது இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ் கலந்த உலகத்தில் கொஞ்சம் சாந்தி அமைதி கிடைக்குங்கிற பரிபூர்ண விஸ்வாசத்தோட இந்த பயணம் தொடரும்னு நினைக்கிறேன். இது முதல் வீடியோ உங்களுக்கு அனுப்புறதே ஒரு அறிமுகமான இருக்கட்டும். ஆடியோலையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியான்னு பார்க்குறேன். வீடியோ எப்போதும் அவசியம்னு எனக்கு தோணலை. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சேனலில் வீடியோ மாதிரி தான் வருது. என் முகம் பார்க்காம பெரியவா படம் ஏதாவது வச்சு ஒரு பர்மனெண்ட்டாக பண்ணலாமாங்கிறதும் அதுக்கும் யோஜனைகள் இருக்குது. ஆனால் மனசில் எல்லா ஆச்சாரியர்கள், பகவத் பாதர்கள், மகா பெரியவா நினச்சிட்டு உங்கள்கிட்டலாம் பேசுகிற மாதிரி நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கணும். பெரியவா எல்லோரும் கிருபை பண்ணி எல்லாருக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கணும். தூண்டுதலுங்கிறது ஆன்மீக சிந்தனை மட்டும் இல்லை, இன்னையோட நித்திய வாழ்க்கையில் நமக்கு இதனால் ஒரு சக்தி உற்சாகம் ஏற்படுத்தணும். அந்த உற்சாகத்தோடு நம்ம செயல்பட்டால் லோகக்ஷேமத்தை உத்தேசம் பண்ணி 10 நிமிஷம் ஒரு சத்தான விஷயத்தை ஏதோ ஒரு ரீதியில் நம்ம எல்லோரும் பிரதி தினம் பகிர்ந்துட்டுருக்கோம். அந்த நற்பணி தொடர்ந்துட்டே இருக்கணும். அதுக்கும் பெரியவாளோட கிருபையும் பகவானோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் வேண்டிட்டு